மகளே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியர் பார்க்க போகிறோம் 29/4/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம கொடுத்ததில் 6ஆம் நம்பரும் அதே மாதிரி 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 2 நம்பருமே நமக்கு ஒரு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு. சரிங்களா, அதை நான் சொல்லி தான் கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த ட்ராவில் வின்னிங் வரும்னு சொல்லி தான் கொடுத்தேன். அதே மாதிரி வின்னிங் வந்துச்சு. நல்ல வின்னிங். 2 நம்பருமே நமக்கு ஆல் போர்டில் ஒரு அழகாக மேட்ச் ஆகிருந்துச்சு. நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி நம்ம அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 2 ட்ரா வந்து ஒரே மாதிரி ஆடுவாங்க, ஒரு ட்ரா மட்டும் மாறி ஆடுவோம். எப்போயுமே அது எப்படி டியரை பொறுத்த வரைக்கும் அது 8 மணி ஷோவாகட்டும் இல்லை 6 மணி ஷோவாகட்டும் ஏதாவது ஒன்று மாறிடும். அதில் மேக்ஸிமம் 6 மணி ஷோ மாறாது, எப்போயுமே 8 மணி ஷோ தான் மாறும். பட் இன்றைக்கி நமக்கு 6 மணி ஷோவே கொஞ்சம் டோட்டலாகவே மாறி வந்துருந்துச்சு. சரிங்களா, அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தா நான் மாறி வந்துருந்துச்சு. ஆனால் 8 மணிக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வந்து அடிக்கப்பட்ட நம்பர் 658. நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அழகாக மாறி ஒரே மாதிரி வந்து விழுந்துச்சு. அது நான் குறிப்பாக ஏ போர்டு 6ஆம் நம்பர் கொடுத்து அது அழகாக வந்துச்சு. 8ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்துருந்து அடுப்பட்டு நமக்கு அது வந்து நமக்கு மாறி சி போர்டில் வந்துருந்தது. சரிங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, மாறி வந்திருந்தது சி போர்டில் வந்துருந்தது. பட் இருந்தாலும் நம்ம கொடுத்தது 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பர் சூப்பரான வின்னிங். 6ஆம் நம்பர் ஏ போர்டு அழகாக வின்னிங் வந்துருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அதாவது நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிலாம் கொடுக்கல, கரெக்டாக தான் கொடுத்தோம். 0 வந்து நம்ம கொடுத்துருந்தோம், 0க்கு பதிலாக நமக்கு அது வந்துருந்துச்சு, மாறி வந்துருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 29ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த 3 நம்பர் என்ன 3 நம்பர் பார்த்துருவோமா. 43 046. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 91 885. சரிங்களா, அடுத்தது வந்து 64 658. இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். சரிங்க, இந்த 3 நம்பரை பேஸை வச்சு தான் அப்போ நாளைக்கு திங்கட்கிழமைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே சூப்பராக வின்னிங் வரும், அதில் மாற்றமே கிடையாது. ஏதாவது ஒரு ட்ரா 2 ட்ரா தான் மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி எந்த ட்ராவும் நமக்கு மிஸ் ஆகாது. அருமையாக வின்னிங் வந்து விழுகும், அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எப்போயுமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக கொடுப்போம். ஏன்னா நம்ம எடுக்கிற சிஸ்டம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் வச்சு எடுக்கிறோம். அதாவது நம்ம வெறும் கையில் மட்டும் மெனுவலாக கெஸ் பண்ணுறது கிடையாது. சிஸ்டத்தில் போட்டு ஆப்ரேட் பண்ணி என்ன மாதிரி நம்பர்கள் வரும் ஜென்ரேட் பண்ணுவோம். அது போக ப்ளஸ் மெனுவில் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அது போக நல்லா நமக்கு அதோடய கொஞ்சம் நிறைய வந்து நம்ம என்ன சொன்னது லேர்ன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அதிகமாக நம்ம கற்று வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பராக வின்னிங் வரும், மாற்றமே இல்லை. நான் தைரியமாக கொடுக்குறேன் இல்லையா, யாருமே இப்படி தைரியமாக கொடுக்க மாட்டாங்க. தைரியமாக அந்த 3 நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குறேன்னா காரணம் என்ன, அந்தளவுக்கு நம்ம கற்று வச்சுருக்கோம், அந்தளவுக்கு நம்ம இதை ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, எந்த அளவுக்கு நம்ம இதை நம்ம கற்று வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு தைரியமாக நம்ம வின்னிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த 3 ட்ரா, அதாவது நமக்கு 046 885 658 இந்த 3 ட்ராவையும் பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வர. அடுத்த ட்ரா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமையிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா திங்கக்கிழமை இல்லையா, திங்கக்கிழமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. என்னங்க 2ஆம் நம்பர் வருதுன்னா 6க்கு 2 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எனக்கு கேட்டாங்க நம்ம எப்படி 8க்கு 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தாங்க வரும், வேறு எதுவும் வராது நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் என்ன சொன்னோம், அதே மாதிரி தான் நமக்கு 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா, கணக்கு வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது வந்து 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது ஒரு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அப்படியே கொஞ்சமாக இறக்கிட்டே வருவாங்க, அந்த மாதிரி தான் வருவாங்க. அந்த மாதிரி இறக்கறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி பி போர்டு பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் நம்பர் என்னங்க 2க்கு அப்புறம் 3ஆம் நம்பர் வந்தால் உங்களுக்கு எப்படி வரும்னா ஒன்று 2ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 3ஆம் நம்பர் வரணும், கொஞ்சம் தள்ளி 3ஆம் நம்பர் வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 நம்பரில் எனக்கு 2ஆம் நம்பர் மேலே டவுட், 2ஆம் நம்பர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லை 3ஆம் நம்பர் வராதுன்னு சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. பட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் 3ஆம் நம்பர் வராதுன்னு நான் சொல்லவும் மாட்டேன். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 4ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 4ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 4ன்னு வரும், அது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 4ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பர் என்ன கணக்கில் 5க்கு 4 அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். 5க்கு 4ங்கிற நம்பர் உங்களுக்கு எதுவும் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்முடைய கணக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரு 4 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. கணக்கு வச்சுக்கின்னு எடுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் யாராவது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 3 நம்பர் தான் கொடுப்போம், அதிகமாக கொடுக்க மாட்டோம். அதாவது 399 அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதில் வந்து நமக்கு போஸ்ட்டு போடுவோம்.
அதே மாதிரி 799 ஒன்று இருக்குது, இதில் நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? எது நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஆல் போர்டில் நல்ல நம்பராக கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம், அதிகமான வின்னிங் எடுக்கலாம். அதான் நம்ம தெளிவாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்போ கொடுத்தாலுமே வந்து டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக வந்து நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கிறோம். கண்டிப்பாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீச் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக சூப்பராக ஒரு அருமையான வின்னிங் கண்டிப்பாக வரும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபா வரும். 90 ரூபாவில் நமக்கு குறைஞ்சது ஒரு 40 ரூபா நம்ம வின்னிங் கொடுப்போம். நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், டக்குன்னு லக்கு தாங்க கொடுக்குற நம்பர் டக்குன்னு வந்து விழுந்துருங்க. சரிங்களா? நீங்களே நானே எதிர்பார்க்க மாட்டேன். இந்த நம்பர் நம்ம எடுத்துருவோம். அந்த நம்பர் வந்து 3 டிஜிட்டே உழுவுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் மற்றவங்க மாதிரி வந்து வராத நம்பர் கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நம்பர் போனால் ஒரு நம்பர் 2 நம்பரில் 3 டிஜிட் போகுமே தவிர மற்றபடி உங்களுக்கு வின்னிங் வராமல் போகவே போகாது. அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப தெளிவாக கொடுப்போம். அது போக நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறோம். அதை நீங்கள் நம்பி ப்ளே பண்ணலாம். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் நம்ம வீடியோ போட்டே தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5-6 மாதமாக நம்ம வீடியோ போடுறோம். 5-6 மாதத்தில் வந்து நம்ம நிறைய வின்னிங்ஸ் எடுத்துருக்கோம். 3 டிஜிட்லாம் நம்ம அசால்ட்டாக தட்டி தூக்கி இருக்கிறோம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? வாங்க, கண்டிப்பாக நமக்கும் நல்ல வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டு, இந்த ட்ராவில் நமக்கு பி போர்டு என்னங்க வருது அப்படின்னா, எனக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. பி போர்டு 6க்கான வாய்ப்பு 5க்கு 6ன்னு வருமா? கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க. நீங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 4 அல்லது 6 அப்படிங்கிற நம்பரை நான் பி போர்டில் எதிர்பார்க்குறேன். அதாவது ஏ போர்டில் 2, 3ங்கிற மாதிரி. அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு 4 அல்லது 6 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் எதிர்பார்க்குறோம். அந்த நம்பருக்குள்ளே உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? நம்ம கொடுத்த ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு என்னென்னா ரெண்டு டைம் நமக்கு அப்படி தான் காமிக்குது. வந்தால் ஒன்று 4 நம்பர் வரணும், இல்லைனா 6ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? 2 ஃபார்மெட்டில், அதாவது முதல் ஃபார்மெட்டில் ஆடினாங்க அப்படின்னா 4ஆம் நம்பர் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா 6ஆம் நம்பர் வச்சுருவாங்க. சரிங்களா? அது மாதிரி அதே மாதிரி தான் எனக்கு 2ஆம் நம்பர் வந்து முதல் ஃபார்மெட்டில் ஆனால் 2ஆம் நம்பர் வைப்பாங்க, இல்லை கொஞ்சம் மாறி ஆடுதுன்னா 3ஆம் நம்பர் வந்து விழுந்துரும்ங்கிறது தான் என்னோடய கணக்கு. அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 8ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. என்னங்க திரும்ப 8ஆம் நம்பர் வருமானா? கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. 8ஆம் நம்பர் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. எடுத்துங்க. அதே மாதிரி ஒரு 5ஆம் நம்பர். சரி, எனக்கு 2 நம்பர் மேலே டவுட் இருக்குது. 8 அல்லது 5ங்கிறது சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சி போர்டு கொடுப்பேனா அப்படின்னு இன்றைக்கி கொடுக்கல. சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கல. எனக்கு மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 8, 5 அப்படிங்கிறத சி போர்டை நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியாது, எனக்கு கொடுக்க முடியல என்னால். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஆல் போர்டில் நமக்கு 2 நம்பர் நிச்சயமாக இருக்குது. ஆனால் வந்து சி போர்டில் எனக்கு இந்த நம்பர் வருமா அப்படிங்கிற டவுட் இல்லை. எனக்கு ஒரு சில நம்பர்கள் அமைய மாட்டேங்குது. 8க்கு வேறு எந்த நம்பரும் வேல்யூ காட்ட மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேல்யூ காட்டிச்சு. அதே நம்ம திரும்ப வேல்யூ காட்டலைன்னா திரும்ப அதே நம்பர் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன் நான் 8க்கு 8 கொஞ்சம் வேல்யூ வரல அப்படின்னா திரும்ப அதே நம்பர் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 8ஆம் நம்பர் வைக்கலைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எதாவது எதிர்பார்க்குறோம். நாளைக்கு என்னங்க அப்போ நம்பர் வருது அப்படின்னா, எனக்கு 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, 6ஆம் நம்பர் வருது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு 6ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யாராவது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. 399 ஒன்றும் பெரிய மேட்டரில் சிம்பிள் தான். இந்த பேமெண்ட் மெத்தட் அப்படி ஜாயின் பட்டன் இருக்குது, அது பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக உள்ள பேமெண்ட் மெத்தடில் போகும். அதில் ஜிபே காமிக்கும், அதே மாதிரி கூகுள் பே காமிக்கும். உங்களுக்கு எங்களுக்கு எது இருக்கோ அதை நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அது சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும். சரிங்களா? பாஸ்வேர்டு கொடுங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் தான். உங்களால் ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி நம்ம போடுற வீடியோ நீங்கள் பார்த்து வின்னிங் வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த உங்களுடைய பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும். சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4, 5, 8, 6 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.